அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷையர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி ஓணம் பண்டிகை நமக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான பண்டிகை. உதாரணம் பார்த்துட்டோம்னா மலையாள மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவா இதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவா. திருவோண பண்டிகைன்னு சொல்கிறது பகவானுக்கு கொண்டாடக்கூடிய இந்த அற்புதமான இந்த பண்டிகை. இந்த பண்டிகை அப்போது நான் அவள் மட்டும்தான் இதை கொண்டாடணுமா இல்லை, உலகம் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பகவானை கும்பிடுறதும் வழிபடுறதும் ரொம்ப விசேஷம். இந்த திருவோணம் அப்படிங்கிறது, ஓணத்திருநாள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பண்டிகை. நம்மளுடைய சகோதரர்கள் உதாரணமாக அவள் மலையாளம் பேசுகிறவாளாக இருந்தால், என்னுடைய பூர்வீக மலையாளமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவா ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாள். அவள் கூட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து இதை கொண்டாடுறோம். அப்பேற்பட்ட அற்புதமான பண்டிகை. வீட்டில் கிருஷ்ண பகவானை வைத்து அப்பம், அதே மாதிரி பாயசம், சக்கப்பிரதமை, இது போன்ற நைவேத்தியங்கள்லாம் பண்ணி பகவானை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அன்றைய தினத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் யாரெல்லாம் கேட்குறாளோ அவளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதான். ஏன்னா சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரங்கிற நட்சத்திரம் பகவானுடைய அற்புதமான திருநட்சத்திரமாக இருக்குது. நட்சத்திரங்கள்லேயே பார்த்துட்டுனா திருவாதிரை, திருன்னு அழைக்கக்கூடிய அந்த அந்த மதிப்புக்குண்டான அந்த வார்த்தை 2 நட்சத்திரத்துக்கு ஒன்று திருவாதிரை, அடுத்தது பார்த்திங்கன்னா திருவோணம். அப்போது திருவாதிரை சிவபெருமானுக்கும் திருவோண மகாவிஷ்ணுவுக்கும் உரிய அற்புதமான ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்கங்காட்டி, இந்த நட்சத்திரத்தன்னைக்கு, இந்த ஓணம் பண்டிகை அன்னைக்கு நம்ம வீட்டில் விமர்சையாக வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. அதிலும் அன்றைய தினத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம், எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல முடியல. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்மனா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாப, தாமோதரான்னு சொல்லலாம். எனக்கு அதுவும் முடியல. அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம, எனக்கு அதுவும் சொல்ல முடியல. ராமானுஜர் சொன்ன மாதிரி நாராயணா 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 என்ற நாமம் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றிவிடும்னு சொல்கிறா. ஆண்டாள் ரொம்ப அழகாக சொல்கிறா, எவரொரு நாராயண நாமத்தை மனதார சிந்தித்து படிக்கிறாளோ அவளுக்கு எல்லா பாபங்களும் விமோக்ஷனமாகுதுன்னு சொல்கிறா. அவளுடைய வார்த்தை அவ்வளோ பெரிய வார்த்தை. அதனால் இந்த ஓணம் அன்னைக்கு, ஓணம் பண்டிகை அன்னைக்கு விசேஷமாக கோலம் போட்டு, அது மட்டும் இல்லாத வீட்டில் பகவான் வழிபட்டு அங்கே வீட்டில் நைவேத்திய பிரசாதங்கள்லாம் வச்சு நாராயணா நாராயணா என்ற நாமத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சர்வ பாபங்களும் நமக்கு போகிறது, சர்வ தடங்கல்களும் நமக்கு தீர்றது. அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பால் பாயச நைவேத்தியம் ரொம்ப விசேஷகரமானதுன்னு. யார் துளசியில் அர்ச்சனை பண்ணுறாளோ அவளுக்கு இன்னும் பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடச்சி விடுறது. துளசியில் அர்ச்சனை பண்ணுறது அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ நான் சொன்ன மந்திரத்தையே 108 முறை சொல்லி துளசியில் அர்ச்சனை பண்ணுறது. நான் பண்ண முடியல சார், என்னுடைய குழந்தை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அப்படி செய்யும் பொழுது மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஓணம் பண்டிகை உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றும் திருப்பண்டிகையாக மாறுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷையர்.